ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் உங்களை நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது தாளிப்பு வடகம், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம், அப்புறம் 1 கப்பு துருவிய தேங்காய், 1 டேபிள் ஸ்பூனு குண்டு உளுத்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு வானலை வச்சுருக்கேன். வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவொடனே இந்த 5 வரமிளகாயை அதில் வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த தாளிப்பு வடகத்தை வறுத்து எடுத்துக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே தாளிப்பு வடகம் கருப்பாக தான் இருக்கும், இது பழைய வடகம். இப்போ நம்ம இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அந்த தேங்காயில் போட வேணாம், தனியாக வச்சுக்கலாம். தாளிப்பு வடகத்தை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது இந்த குண்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவையல் பேர் வெங்காய வடகம் துவையல்னு சொல்லுவோம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். வாசனை ஊரே மணக்கும். கட்டு சாதமான புளி சாதம், எலும்பு சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே வெளியூர் போனால் சைட் டிஷ்ஷாக இதான் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஜுரங்கிற இருந்தால் அந்த சமயத்துலலாம் இந்த துவையல் செஞ்சு கஞ்சி வச்சு குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா உளுத்தம்பருப்பு வாசனை வருது. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகா வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம், வடவத்தை பொரித்து எடுத்துக்கிட்டோம், தாளிப்பு உளுந்தையும் பொரித்து எடுத்துருக்கோம், வறுத்து எடுத்துருக்கோம் வாசனை வர அளவுக்கு. அடுத்ததாக நம்ம தேங்காவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 கப் தேங்காவையும் நம்ம வானலில் சேர்த்து அந்த இருக்கிற எண்ணெயில் வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்காமையும் செய்யலாம், ஆனால் வதக்கி செஞ்சால் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. தனித்தனியாக பிரியும்ல தேங்காய், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். நீங்கள் திருவ முடியாதுன்னா பல்லாக சின்ன பல்லாக அரிஞ்சும் கட் பண்ணி எடுத்தும் அதை வதக்கிக்கலாம். நீங்கள் தேங்காய் திருவும்போது கருப்பாக விழுந்துச்சுலாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஓடோட கருப்பு தோலோட விழுந்தாலும் நம்ம அதை வதக்கி சேர்த்துக்கலாம். கலர் ப்ரௌன் கலராக தான் இருக்கும் துவையல், அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வெள்ளையாக தேங்காய் போட்டாலும் கலர் வடகம் போடுறதுனால ப்ரௌன் கலராக தான் வரும். இப்போ இந்த அளவு தேங்காய் தனித்தனியாக உதிரியாக வந்துடுச்சு, போதும், நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ முதல்ல இந்த 5 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு, புளி, மிளகா இந்த அளவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வதக்கின தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வதக்கின தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி துவையல் பதத்துக்கு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ
மிளகாய், உப்பு, புளி, வதக்கின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வடவத்தை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வடகம் வந்து திட்டமாக போடணும், கொஞ்சமாக தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு, புளி, மிளகாலாம் கரெக்டாக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். இப்போ இதையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வடகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கடைசியாக தான் இந்த வறுத்த உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்குறோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்தில் அரையணும். உளுத்தம் பருப்பு வந்து ரவை பதத்தில் 1-2 அரைச்சா தான் குறகுறப்பாக துவையல் நல்லாயிருக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக உளுத்தம் பருப்பை போடுறோம். இந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம்னா துவையல் ரெடி ஆகிடும். கலர்ஃபுல்லான டேஸ்டியான வடவம் துவையல் ரெடி. இதுக்கு வந்து வடவம் துவையல் தான் நாங்கள் சொல்லுவோம். கஞ்சி குடிக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்களாம் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா 2க்கு 4 டம்ளர் கஞ்சியாக குடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, புளி சாதம், தேங்காய் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.